வணக்கம் நண்பர்களே. இந்த வடிவேலு ஒரு காமெடி சொல்லுவார் தெரியுங்களா? ஓடுதான், உடையுதான், கீழே உழுவுதான், நொறுங்குதான், செதறுதான், தண்ணி தெறிக்குதான் அப்படிமா பாருங்க. இந்த பங்களத்தை அது பேய் பங்களாவில் அந்த மாதிரி அங்கங்கே இடிஞ்சு விழுவுறோம் தான் இப்போல்லாம் ட்ரெண்ட்டு. அதாவது ஒருத்தர் சொன்னார் பார்த்தீங்களா, கடந்த 2014 இந்த 10 வருடங்களாக கட்டப்பட்ட பாலங்கள், கட்டப்பட்ட மிகப்பெரிய உயரமான கட்டிடங்கள், மிகப்பெரிய ஷாப்பிங் மால்கள், இதெல்லாம் அரசு துறை, அரசு சம்பந்தப்பட்ட கட்டிடங்கள், சிமெண்ட் கட்டிடங்களை பூரா கவனமாக இருங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அது மாதிரி 2014 அப்புறம் கட்டப்பட்ட கட்டிடங்கள் அத்தனையும் திரும்பி மறு ஆய்வு பண்ணணும், மறுசீராய்வு பண்ணணும். உச்ச நீதிமன்றம் தன்னுடைய நேர்பார்வையில் மறுசீராய்வு பண்ணணும். சிவாஜி சிலை உளுந்துருச்சு, பாலம் உழுவுது, திடீர்னு பாலம் உழுவுது. தெலுங்கானாவில் பாலம் உழுவுது, பீகாரில் தான் நிறைய பாலம் உழுவுது. பாவம், எப்படி அந்த இன்ஜினியர்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இப்போ சிவாஜி சிலை உடஞ்சி விழுந்துருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் தண்ணி போகுது. என்னடா பல 100 கோடி ரூபா செலவு பண்ணி கட்டுறேன், ஏன்டா 10 லட்ச ரூபா இருந்தால் ஒரு வீடு 4 சேரத்தில் சூப்பர் வீடாக கட்டிட்டு போயிடலாம், அருமையான வீடாக, தண்ணியே உள்ள நுழையாத அளவு கட்டிட்டு போயிடலாம். இல்லை பல 100 கோடி ரூபா செலவு செஞ்சு கட்டின பாராளுமன்றத்தில் தண்ணி எப்படா வந்துச்சு அப்படின்னா அது பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சீரமைப்பு கொண்டு நடைபெறுகிறது அப்படிங்கிறாங்க. என்னடா சின்ன புள்ளத்தனமாக இருக்குது. என்ன இதெல்லாம் என்ன பண்ணணும்? 2014 அப்புறம் வந்தது பூரா உச்ச நீதிமன்றம் தன்னுடைய நேரடி கண்காணிப்பில் ஆய்வு செய்யணும். வல்லுநர்களை வைத்து, இன்ஜினியரிங் படித்த வல்லுநர்களை வைத்து அதை ஆய்வு செய்யணும். இப்போ நம்ம மேட்டூர் அணையை ஆய்வு செஞ்சு அணை கட்டு நல்லா இருக்குதான்னு பார்க்குறீங்கல்ல, அதே மாதிரி முல்லை பெரியார் அணையை எல்லா அணையும் செக் பண்ணி தானே ஆய்வு நடத்தி தானே பார்க்குறீங்க. அந்த மாதிரி 2014 அப்புறம் கட்டப்பட்ட அரசு கட்டிடங்கள், பாலம், அரசு பில்டிங், ஏர்போர்ட்டு, விமான நிலையங்கள், புதிதாக கட்டப்பட்ட ரயில் நிலையங்கள், இது எல்லாத்தையும் கண்காணிக்கணும். கண்காணித்து அந்த நிபுணர்கள் உண்மையான அறிக்கையை, வெள்ளை அறிக்கையை சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணணும் நீதிபதிகளுக்கு முன்னாடி. அதில் உள்ள ஊழல், அதில் என்னென்ன நடந்துச்சு, யார் விட்டு பணம் போ. சிவாஜி சிலை இடிஞ்சு வந்துருச்சு, யாருடைய பணம்? சிவாஜி பணம் கொடுத்தாரா பணம்? இல்லை மோடி திறந்து வச்சாரு, மோடியினுடைய காசில் திறந்து வச்சாரா? இல்லையே, மக்களுடைய வரி பணத்தில் கட்டினதானே அந்த சிலை வைக்கிறது தப்பு இல்லை, சிலை வைக்கிறது நல்லது. நம்ம கூட என்ன சொல்கிறோம், பெரியார் சிலையை நிறைய வைக்கணும், கலைஞர் சிலையை நிறைய வைக்கணும், கலைஞர் பேனாவை சிலையே வைக்கணும் அப்படிங்கிறோம். ஏன் அப்படின்னா, கலைஞர் பேனா சிலையை பார்க்கும்போது அவர் வடித்த அந்த காவியங்கள், அம்பாள் என்றைக்கிடா பேசினால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பராசக்தியில் ஒரு வசனம் தெரியுங்களா, அதுக்காகவே பேனா வைக்கணும். அந்த ஒத்த வசனத்துக்கு 10 பேனா வைக்கணும். அம்பாள் என்றைக்கிடா பேசினால் அப்படின்னு கேட்பான் பார்த்தியா, யாரு அம்பாளா பேசுவது அப்படிங்கும்போது, இல்லை அம்பாள் என்றைக்கிடா பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார்ல, அந்த ஒத்த வார்த்தைக்கு, அந்த ஒரு லைனுக்கு ஒத்த வார்த்தை இல்லை, அம்பாள் என்றைக்கிடா பேசினாள் 3 வார்த்தை, அந்த ஒரு லைனுக்கு 10 பேனா வைக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த பேனாவை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் எழுதிய காவியங்களும், அவர் எழுதிய கதைகளும், அவர் எழுதிய வசனங்களும், அவர் ஏற்படுத்திய விழிப்புணர்வுகளும், அவர் இந்த சமூகத்திற்காக செய்த சாதனைகளும், அந்த பேனாவை எழுத்தின் மூலம் செய்த சாதனைகளும் அந்த பேனாவை பார்க்கும் பொழுதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி தான் தந்தை பெரியாரினுடைய சிலைகள் நிறைய இருக்கணும்னு சொல்றது. ஏன் நிறையா இருக்கணும்னு சொல்கிறோம்? இவர் யார்? அந்த ஒரு சின்ன குழந்தை இவர் யார் அப்படின்னு கேட்டால் தந்தை பெரியார். யார், எதுக்கு அவரை செலவு வச்சிருக்காங்க, என்ன பண்ணினார் அப்படின்னு அந்த குழந்தை கேட்கும்போது அப்போ பதில் சொல்லணும். இதுக்கு தான் சிலைகளே நிறைய. கலைஞர் சிலை, அதே மாதிரி கலைஞர் சிலைகள். பேரறிஞருடைய சிலை யார்? பேரறிஞர் வந்து யார்? அவர் ஒரு தமிழ் வித்தகர், ஒரு ஆங்கில புலமை பெற்ற மிகப்பெரிய ஒரு அரிஸ்டாட்டிலுக்கு நிகரான, சாக்ரட்டிஸுக்கு நிகரான ஒரு மனிதர், மாமனிதர், அரசியல் கொள்கைகளை வகுத்த வித்தகர், நிபுணர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இதுக்கு தான் சிலை வைக்கிறது.
சிவாஜி சிலை வச்சதில் தப்பு இல்லை. அவருடைய மாமன்னர், மராட்டிய மன்னர், அவருடைய மாமன்னர். அவர் வந்து சின்ன குழந்தையிலேருந்து வயிற்றில் இருக்கும் பொழுதே எதிரிகளினுடைய கதையை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எப்படியெல்லாம் வாழணும், எப்படியெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னு சிறு வயதிலே 14 வயதிலே ஜெயிச்சாரு போனார் வந்தான்னு சொன்னதெல்லாம் அவரை பற்றி நிறைய நம்ம படிச்சிருக்கிறோம். மாவீர மராட்டிய சிவாஜி அப்படின்னு சொல்ல நிறைய பாடங்கள்லேயே நம்ம படிச்சிருக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அவர் சிலை வைக்கிறதுலாம். ஆனால் எதுக்கு அந்த சிலையை வைக்கணும்? அது உடஞ்சி உழுவுற மாதிரி அப்படி அது வைக்காமே இருக்கலாமே. இப்போ சிவாஜிக்கு அவமானம் தானே இது? சிவாஜியினுடைய கொள்கைகளுக்கு அவமானம். இன்னைக்கு நீ பிரதமர் மன்னிப்பு கேட்குறாரு, அந்த மாநில முதல்வர் மன்னிப்பு கேட்குறாரு, பிரதமர் நரேந்திர மோடி மன்னிப்பு கேட்குறாரு, என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு. அதை கட்டி அந்த இன்ஜினியரை கைது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தேவையாங்க? அதெல்லாம் ஏங்க செய்யும்போதே உருப்படியாக செய்ய வேண்டியதானாங்க. நான் என்ன சொல்கிறேன், பாலம் கட்டும் போது நீ அவனை கூப்பிட்டு இங்கே பார், நீ உனக்கு எவ்வளோ காசு வேணும் அந்த காசை தனியாக ஒதுக்கு, பாலத்தை உருப்படியாக கட்டு, அந்த காசை நீ தனியாக வாங்கிக்க, பாலத்தை உருப்படியாக கட்டு, சொல்லிட்டு போ. சிலை செய்யணும் கூப்பிட்டு எவ்வளோடா சிலை அப்படின்னு. இந்த பட்டேல் சிலை செஞ்சு வச்சாங்க, சைனாவில் செஞ்சு வச்சது. சைனாவில் செஞ்சு கொண்டதுனால கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அது எப்போ இடிஞ்சு விழுவுன்னு தெரியாது. இவர் பிரதமர் மோடி ஆட்சி வந்ததுக்கப்புறம் எல்லா கட்டுமான பணிகளும் சுக்குநூறாகி போயிடுச்சு. நம்ம ஏர்போர்ட் எடுத்துங்க, சென்னை ஏர்போர்ட் எத்தனை தடவைங்க கீழே விழுந்துச்சு, உடஞ்சி கீழே விழுவுது. சென்னை ஏர்போர்ட்டில் புதிதாக கட்டப்பட்டது, புதுசாக கட்டப்பட்டது, பழசு அப்படியே இருக்குது. பார்லிமெண்ட் என்னடா அப்படின்னாக்கா, புதுசாக நாங்கள் பார்லிமெண்ட் கட்டுறோம், என்னுடைய பேரை நிலைநிறுத்தும். உன் பேரை நிலைநிறுத்தாது. ஏன் நிலைநிறுத்தாதுன்னா, மோடி பழைய பார்லிமெண்ட்டு வெள்ளைக்காரன் கட்டினது, அது அழகாக இன்னும் அட்டகாசமாக அம்சமாக இருக்குது. அதில் வேணால் நீ வந்து உன் பேர் காலத்துக்கு நிலைக்கணும்னு நீ கொண்டு வந்து இப்படி பண்ண, அது வந்து வேறு மாதிரி திரும்பிக்கிச்சு, உனக்கு எதிராக திரும்பி விட்டது. எப்படி எதிராக திரும்பிடுச்சு? இந்த இவ்வளவு பெரிய புதிய நாடாளுமன்றத்தை கட்டியவர் மோடி அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக புதுசாக கட்டின நாடாளுமன்றத்தை தண்ணி உள்ள வருதியா அப்படிங்கிற பேர் தான் காலமுறை அவர். நீ அதை சரி பண்ண அவ்வளோ ஈஸியாக இனிமேல் சரி பண்ண முடியுமான்னு தெரியல. ஒரு அமைப்பு ஒருத்தன் வீடு போட்டு ஒருத்தன் அசிவரம் போட்டு வீடு கட்டும் போதே போட்டான், 3 அடி போடலாமா 4 அடி போடலாமா பேஸ்மெண்ட்டுன்னு கேட்குறான். ஏன் அப்படின்னா, இங்கே தண்ணி நிற்குமா, இல்லை ரோடு மேலே வந்துடுமா? இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ரோடு மேலே ஏறிக்கிட்டே இருக்குது, வீடுகள் வந்து கீழே போய்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் வெங்காயத்துக்கு போகும்போதெல்லாம் நிறைய இடங்கள்ல பார்க்குறேன் நான், ரோடு வந்து மேலே போகுது. ஏன்னா ஒவ்வொரு தடவை ரோடு போடும்போது குறைந்தபட்சம் அரை அடிக்கு சரி, ஒரு ஒரு அரை அடிக்கும் கொஞ்சம் குறைவாக உயரத்தை எட்டுகிறது ரோடு. ஆனால் வீடு கட்டினவன் 20 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அதே அளவு தான் இருக்குது. அப்போ ரோடு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி ரோடு போடும்போது ரோடு மேலே போய்கிட்டே இருக்குது, வீடு பள்ளத்தில் இருக்குது, ரோட்டில் தண்ணி பூரா வீட்டுக்குள்ளே வந்துடுது. இதான் நடக்குது. இதுக்கு தான் ஸ்டாலின் முதல்வர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, ரோட்டை வந்து பறித்து இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரோடு போடுங்க அப்படின்னாரு. எதுக்கு? இந்த உயரம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நினைக்கிறேன் நான். அவர் சொன்னார், நல்லா பறித்து எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும், நல்லா பிடிக்கும், நல்லா கிரிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்கலாம். நான் நினைக்கிற காரணம் இதுதான். அரசாங்கமும் ரோடுகளை வந்து சாலைகளை வந்து மேடை ரொம்ப மேடாக்கிட்டு போகிறத வந்து தவிர்க்கணும். அதுக்கு வேற என்ன பண்ணணுமோ ஆல்டர்னேட்டிவ் அது மாதிரி பண்ணணும். அதை விட்டுவிட்டு அந்த மாதிரி இருக்குங்க. இப்போ நம்மளாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த 2014க்கு அப்புறம் இவங்க கட்டின அரசாங்கம் கட்டிய கட்டுமான பணிகள் அனைத்தையும் ஆராயணும். கலைஞர் எத்தனை பாலம் தான் கட்டியிருக்காரு தெரியுங்களா? சென்னையில் மட்டும் கலைஞர்கள் செல்லத்தில் கட்டின பாலங்கள் எத்தனை தெரியுங்களா? எல்லா நல்ல காரியங்களும் செஞ்சது பூரா கலைஞர் ஆட்சியில் தான். எல்லாம் இப்போ நம்ம ஜங்ஷனில் ஒரு ரவுண்டானுக்கு போது, திருச்சி ஜங்ஷனில் அந்த ரவுண்டான கலைஞர் ஆட்சி கடத்தில் கட்டினதான் இன்னமும் அப்படியே ரவுண்டாகும். அவ்வளவு பேருந்துகள் சுற்றி வருது, அவ்வளவு வாகனங்கள் சுற்றி வருது, இன்னமும் அந்த ரவுண்டான இன்னும் அப்படியே இருக்குது. அதை ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு கட்டுமான பணி அப்படி ஆரம்பித்து கட்டினா அது வந்து காலத்துக்கு செல்லணும், காலத்துக்கு சொல்லணும், காலத்துக்கு பதில் சொல்லணும், காலம் கடந்து நிற்க வேண்டும். 2000 வருடங்களுக்கு முன்னால் கட்டினான் தஞ்சை பெருவுடையார் கோயிலை. இன்னைக்கு எப்போ இருக்குது? பிரகதீஸ்வரர் கோயில் அல்ல, பெருவுடையார் கோயில். இன்னைக்கு எப்போ இருக்குது? இன்னும் எப்படி கட்டுனாங்கிறது இன்ன வரைக்கும் தெரியாமல் இருக்குது. அது நீளமும் அகலமும் உயரமும் அது வந்து அந்த தமிழை ஒற்றிய தமிழுக்காகவே கட்டப்பட்ட கோயில் அந்த கோயில்.
எப்படி இருக்குது இத்தனை வருஷம் எப்படி இருக்குது? தன்னிலை மாறாமல் அப்படியே இருக்குது. அந்த கல், அந்த செங்கல் எங்கேருந்து கொண்டு வந்தாங்க? இதெல்லாம் வந்து வியக்க வைக்கும் கேள்வி. கல்லணையை எப்படி கட்டினாங்கிறது இன்னமும் சரியா இப்படித்தான் கட்டினா அப்படின்னு கரெக்டாக எழுத்துப்பூர்வமான ஆதாரமெல்லாம் யார் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க? தண்ணியில் வந்து கல்லை போட்டால் தண்ணி உள்ளே போயிடும், அதுக்கு மேலே கல்லை போட்டால் அதுக்கு மேலே கல்லை போட்டு சரி 2 கல்லுக்கு கேப்பில் என்னடா வச்சாங்க, என்ன மாதிரி களிம்பு வச்சாங்க? கலவை ஒன்று வைக்கணும்லாங்க. ஒரு கல் செங்கல், ஒரு செங்கல் வைக்கிறோம், அடியில் நடுவில் கலவை வைக்கிறோம்ல, கலவை வச்சாங்கன்னா இந்த செங்கலை பிடிச்சி கிரிப்பாக அப்படி ஒட்ட வைக்கும். அதே மாதிரி கரிகாலன் சோழன் ஒரு கல்லை போட்டார், ரைட்டு. எந்த விஞ்ஞானமுமே இல்லாத அந்த காலத்தில் ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் நடுவில் எண்ணத்தை வச்சு பூசினார். எப்படி கல் உட்காந்துருக்குது, எப்படி பிடிச்சிருக்குது? ஏன்னா தண்ணியினுடைய வேகம் அந்த மாதிரி போய் பலான்னு அடிச்சிச்சின்னு வைங்க, தண்ணி அங்கே திட்டுன்னு வந்து ஓங்கி பளிச்சுன்னு அடிச்சிச்சின்னு வச்சிங்களேன். நீ கல்லுக்குள்ளே நீ வந்து கயிறு போட்டு கட்டிங்கன்னா, இரும்பு போட்டு கட்டினாலும் அடிச்சு தூக்கி சொருவிட்டு போயிடும். தண்ணியினுடைய வேகம் அது மாதிரி. அது பஞ்சபூதங்களில் ஒன்று. அதனுடைய வேகத்தெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது மனிதர்களால். ஆனாலும் தஞ்சை கரிகாலன் கட்டிய கல்லணை வந்து இன்னும் கம்பீரமாக நிற்கிறது. காரணம் அவன் கட்டிய அதுக்கான விளக்கம் இந்த வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. வெள்ளைக்காரனுக்கும் தெரியல. உலகத்திலேயே கட்டப்பட்ட முதல் அணைக்கட்டு அதான் அப்படிங்கிறது. 2014 போய் 10 வருஷம் தான் ஆகுது. இந்த 10 வருஷத்துக்குள்ளாரே எல்லாம் புத்துன்னு உழுவுது. எங்காலே கட்டியிருக்காங்க, காலங்காலமாக நிற்கிது. 2000 வருஷம் 3000 வருஷமாக அது பாட்டு நின்றுட்டு இருக்குது. இதெல்லாம் என்னையா கணக்கு அப்படின்னு பார்த்தாக்கா எல்லாம் டுபாக்கூர். பேசுகிற பேச்சு மட்டும்தான், அத்தனையும் ஆசை விட்டு. சிவாஜி ஒரு இந்தியாவினுடைய ஒரு ஐகான் அப்படின்னு சொல்லலாமா? அது என்ன சொல்றது, விலாசம். இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்தியாவில் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டுக்காரன் திருவள்ளுவர் மாதிரி ஒரு திருவள்ளுவர் ரேஞ்சுக்கு வர முடியாது, இருந்தாலும் ஒரு பெரிய மாமன்னன் ஒன்று. நிறைய சிவாஜி மேலே நிறைய முரண்பட்ட கருத்துக்கள் நமக்கு இருக்குது. அது வேற விஷயம், அது தனிப்பட்ட விஷயம், அதில் பேச வேணாம். சிவாஜி சிலை, பட்டேல் சிலை, இவங்க மேலெல்லாம் தனிப்பட்ட விமர்சனங்கள் இருக்குது. எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ பெரிய சிலையை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சிலை வைக்கிறது தப்பு இல்லை. வைக்கிறது இன்னும் வைங்க, சிலை இன்னும் நிறைய வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிறைய வைங்க. ஆனால் எது சிலையாக இருந்தாலும் சரி, பாலமாக இருந்தாலும் சரி, கட்டடமாக இருந்தாலும் சரி, சரியாக கட்டணுமா இல்லை? ஒரு பாலம் கட்டினா குறைச்சலாம் ஒரு 50 வருஷத்துக்காவது, அடுத்த 50 வருஷத்துக்காக நிற்கிற மாதிரியா அந்த பாலத்தை கட்டணும்ல. அப்படி அதை 50 வருஷத்துக்கு கூட கட்ட முடியாத பாலம் கட்டுறதுனா அதை கட்டி என்ன பிரயோஜனம்? வேஸ்ட்டு. மக்களுடைய வரி பணம் கருகி மண்ணோடு மண்ணாகி போகிறது தான் மிச்சம். அதனால் உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றம் இதில் நேரடியாக தலையிட்டு சிவாஜி சிலை எப்படி உடைஞ்சது, இவருடைய கட்டுமான பணிகள் எல்லாம் அத்தனை அரசு கட்டிடங்களையும் ஆய்வு செய்து ஒரு வெள்ளை அறிக்கையை சமர்ப்பித்து அதை கட்டியவர்கள், கட்ட சொன்னவர்கள், கட்டுவதற்கு பணம் ஒதுக்கியவர்கள் அத்தனை பேர்த்தையும் கூண்டில் ஏற்றி தண்டனை வாங்கி கொடுத்து செஞ்சாதான் இனிமேல் கட்டுறவன் உருப்படியாக கட்டுவான். நம்ம இந்த கர்நாடகத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, 40% கமிஷன். எந்த அரசு வேலையாக இருந்தாலும் சரி, கான்ட்ராக்ட் விட்டாக்கா 40% கமிஷன். பிஜேபி ஆட்சியில் 40% கமிஷன் கொடுத்தா தான் டெண்டர் கிடைக்கும் அந்த கான்ட்ராக்டருக்கு. அப்பொழுது சிந்தித்து பாருங்கள், மக்களுடைய வரி பணம் எவ்வளவு கேவலமான நோக்கத்தில் கையாளப்படுகிறது, திருடப்படுகிறது, களவாடப்படுகிறது. இவர்கள் வந்து எப்படி சொல்கிறது, அந்த திருட்டு கூட்டத்துக்கு ஒத்து ஊத்துறவங்க தானே இவங்க. நீ என்னமோ பண்ணு, எப்படியோ கட்டுறா பாலம், இதான் நாங்கள் கவர்மெண்ட்லேருந்து செக்கை இந்த பாஸ் பண்ணிட்டோம், கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன், நான் ஒரு உயர் அதிகாரி, உயர்ந்த அரசியல்வாதி, போட்டு கொடுத்துட்றேன், என்னமோ பண்ணு, கட்டாமல் போ. பேருக்கு வந்து பார்க்கும்போது நான் திறந்து வைப்பேன், பார்க்கும்போது கட்டி வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் மறுநாளே வந்தவன கவலைப்பட மாட்டேன், வேறு டென்ட்டு தரேன் உனக்கு, எனக்கு வந்து மாலை வெட்டுறதை வெட்டிடு அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதனால் இதை வந்து கேட்பதற்கு தகுதியுள்ள ஒரே இடம் எதிர்கட்சி தலைவரும் எதிர்கட்சிங்க கேட்பாங்க. அதை விட்டாக்க சுப்ரீம் கோர்ட்டு தான் கேட்கணும், சுப்ரீம் கோர்ட்டு தான் முன்னெடுக்கணும். இந்த ரோடு போடுறதுல ஊழல் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து கொஞ்சம் ஐயா சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி அவர்களே, அதையும் கொஞ்சம் சேர்த்து இதை கரெக்ட் பண்ணி தலையில் கொட்டு வைங்க ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா.